ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோட் ரீடர். இன்றைக்கி நம்ம இன்று ஒரு தகவல் ப்ரோக்ராம் பார்க்குறோம். இதில் வந்து நான் 6 செட் ஆஃப் கார்டு வச்சுருக்கேன். யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் இன்றைக்கி என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். இந்த 6 செட் ஆஃப் கார்ட்ஸ் எப்படி சூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? கண்களை மூடி ஒரு 2 நிமிஷம் அப்படியே நீங்கள் வந்து ப்ரீத் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த செட் கார்டு சூஸ் பண்ணணுன்னு தோணுதோ அந்த செட் கார்டு நீங்கள் பார்க்கலாம். சரியா? வாங்க இப்போ நம்ம ரீடிங் பார்க்க போகலாம். ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் நான் தேங்க் பண்ணுறேன். தொடர்ந்து நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் கொடுங்க, தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சரி, வாங்க இப்போ நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்பர் 1 செட் கார்டு சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங் பார்க்கலாம். இன்றைக்கி யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க செட் 1 கார்டு சூஸ் பண்ணவங்களுக்கு? நம்பர் 1 சூஸ் பண்ணவங்க, நீங்கள் உங்கள் ஃபேமிலியோடு இன்றைக்கி டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க. ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஒரு நல்ல எல்லாருமே சேர்ந்து ஏதாவது ஒரு செலிப்ரேஷன்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஏதாவது வந்து கண்டக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு ஏதாவது ஒரு ஸ்டெப் இன்றைக்கி வந்து எடுப்பீங்க. எல்லாருமே ஃபேமிலியோடு உட்காந்து கலந்து பேசி நீங்கள் வந்து அந்த முடிவுகளை எடுக்கிறதுக்கான ஒரு நல்ல நாளாக இருக்குது. இன்றைக்கி வந்து பெரியவங்களோட ஆசீர்வாதம், பிளஸ்ஸிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குது. அவங்களோட மூதாதையர் வழிபாடு பண்ணுறதுக்கும் குலதெய்வ வழிபாடு பண்ணுறதுக்கும் இந்த நாள் ரொம்ப சிறந்த நாளாக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த டே நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? உங்கள் ஃபேமிலி கூட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க. ஒரு நல்ல ஒரு செலிப்ரேஷன்ஸ்லாம் இருக்குது. அந்த விஷயங்களுக்கான ஏற்பாடுகள்லாம் கூட நீங்கள் இன்றைக்கி அதுக்கான முடிவுகளை எடுக்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ இன்றைக்கி உங்களுக்கு வந்து ஒரு நல்ல நாள், நல்ல பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்குது. ஸோ உங்களோட ஆன்சஸ்டரோட நல்ல ஒரு இது கிடைக்குது உங்களுக்கு. ஓகேங்களா? பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது. ஸோ என்ஜாய் த டே. காட் பிளஸ் யூ. குருச்சரணம். நம்பர் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ்? நம்பர் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு, நீங்கள் ஏதாவது ரொம்ப நாளாக இடமாற்றம் வேணும்னு சொல்லி நீங்கள் ஏதாவது ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க உங்கள் ஜாபில். அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணுறீங்கன்னா அதுக்கான வழிகள், அதுக்கான விஷயங்கள்லாம் வந்து இன்றைக்கி நீங்கள் பண்ணலாம். அதுக்கான முயற்சிகளை இன்றைக்கி எடுக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட வந்து வேற ஒரு இடமாற்றம், ஒரு ஃபேமிலியோடவே நீங்கள் வந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போகிற மாதிரி உங்களுக்கு உங்களோட ஜாப் நிமித்தமாக இருக்கும். ஒரு சிலர் வந்து நீங்கள் ரீகன்சிலேஷன் கூட வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. அதுக்கான முயற்சிகள் செஞ்சாலும் இன்றைக்கி வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ஓகேவா? ஒரு சிலர் உங்களோட எக்ஸ்-பார்ட்னர் வந்து உங்கள்கிட்ட கம்யூனிகேட் பண்ணலாம். ஏதாவது ஒரு மெசேஜ், கால், ஓகேங்களா? இல்லை டைரெக்டாக வந்து கூட உங்களை மீட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு நல்ல சப்போர்ட் கொடுக்குற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டோடு அவங்க வருவாங்க. ஓகேவா? ஸோ இன்றைக்கி டே வந்து ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுக்கு வந்து ஒரு இடமாற்றம் நடக்கலாம். இல்லைனா உங்களுக்கு இந்த மாதிரி ரீகன்சிலேஷன், இப்போ நீங்கள் பார்க்குறது திருமணமாகி பிரேக்கில் இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, இப்போ லவ்வர்ஸ் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா உங்களோட இந்த லவ் ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது பிரேக் ஆகிருந்ததுன்னா உங்கள் பர்சன் உங்ககிட்ட வந்து கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஸோ நீங்களும் வந்து ஒரு இன்டென்ஷனோட கேளுங்க. பழைய விஷயங்களை பேசி உங்களுக்குள்ளே அந்த பாண்டிங்கை வந்து பிரேக் பண்ணாதீங்க. இன்கேஸ் உங்களுக்கு அந்த பாண்டிங்கில் ஏதாவது டவுட் இருக்குது, உங்களுக்கு வந்து நெருடல் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆரா ஸ்கேன் பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதை வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி புதுசாக வந்து நீங்கள் வந்து திருமணம் ஆகி பிரேக்கில் இருக்கிறவங்க, இந்த மாதிரியான திரும்ப இந்த பிரச்சனை வராமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்களும் அதை செக் பண்ணிக்கலாம். அவரோட பிளாக்கேஜ், உங்களோட பிளாக்கேஜ் இருக்கா ஆறால்? உங்களுக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணக்கூடியவர் தானே? அவர் சொல்கிற விஷயங்களை கேட்கலாமா? உங்களோட இன்ட்யூஷன் என்ன சொல்லுது பாருங்கள். உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நம்மளோட டிவைன் பாத் சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள். சரியா? ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து வாய்ஸ் மெசேஜ் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க. உங்கள் டேட் ஆஃப் பர்த் நேம், அவங்களோட டேட் ஆஃப் பர்த் நேம் அனுப்பிச்சிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை தெளிவாக கேளுங்க. பர்சனல் ரீடிங் வேணும்னா பர்சனல் ரீடிங், ஆரா ஸ்கேன் வேணும்னா ஆரா ஸ்கேன், பிளாக்கேஜஸ் கிளியர் பண்ணோம்னா பிளாக்கேஜஸ் கிளியர் பண்ணும். இல்லை உங்களுக்கு வந்து வேறு ஜாப் நிமித்தமாக பிரச்சனைனா அதை பற்றி,
எது வேணுமோ, என்ன விஷயம் பர்டிகுலர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி கேளுங்க. சரியா? அதுக்கான இன்ஃபர்மேஷனும் கிடைக்கும் உங்களுக்கு. டாரூட்டில் பார்த்து சொல்லிவிட. உங்களுக்கு ரெமெடி வேணும்னாலும் ரெமெடி இருக்குது நம்மக்கிட்ட. சரியா? ஸோ இன்றைக்கி வந்து உங்களோட விஷயங்கள், அதாவது உங்களோட எக்ஸ்பர்சன் கிட்டேருந்து ஏதாவது ஒரு கால்ஸ் இல்லைன்னா ஒரு மெசேஜ் கண்டிப்பாக ஏதாவது ஒரு விதத்தில் அவங்க கம்யூனிகேட் பண்ணுவாங்க. நீங்களும் உங்களோட இன்ட்யூஷன் என்ன சொல்லுதோ கேட்டு பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ. குருச்சரணம். இப்போ நம்பர் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் என்ன கைட் பண்ணுறாங்க? ஃப்ரெண்ட்ஸ், நம்பர் 3 சூஸ் பண்ணால் நீங்கள் ரொம்ப வந்து உங்கள் வேலையில் நீங்கள் எடுத்துக்கிட்ட அந்த முயற்சிகளில் ரொம்ப கவனமாக இருப்பீங்க. ஃபோக்கஸிங்காக இருந்து உங்களோட வேலைகளை இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. சரியா? உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் காட், உங்களுக்கு நீங்கள் யாராவது உங்களோட கடவுள் கருப்புசாமி அந்த மாதிரிலாம் யாராவது நல்ல ஒரு பவர்ஃபுல் காட் வந்து ப்ரே பண்ணுறீங்கன்னா அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எப்போவுமே அவங்க உங்கள் கூட துணையாக இருக்காங்க. சரியா? நீங்கள் இன்றைக்கி எந்த வேலையை எடுத்தாலுமே, அது வீட்டில் இருக்கிற வேலையாக இருந்தாலும் சரி, ஆஃபீஸ் ஒர்க்காக இருந்தாலும் சரி, இப்போது நீங்கள் வந்து ஃபோக்கஸிங்காக இருப்பீங்க. எடுத்துக்கிட்ட வேலையை ஃபோக்கஸிங்காக இருந்து முடிக்கணும். முடித்தாலும் அதை வந்து ஒரு பர்ஃபெக்டாக முடித்து உங்களோட தனித்திறமையை அதை காமிப்பீங்க. ஓகேவா? காட் பிளஸ் யூ. குருச்சரணம். நம்பர் 4 சூஸ் பண்ணவங்களுக்கு யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க? ஃப்ரெண்ட்ஸ், நம்பர் 4 சூஸ் பண்ணவங்க, நீங்கள் ஒரு பவர்ஃபுல் பர்சன். என்ன மேனிஃபெஸ்டேஷன் நீங்கள் பண்ணணும்னு நினச்சாலும் கூட அதை உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். உங்களால் வந்து சாதிக்க முடியும். ஒரு ஹை பொட்டென்ஷியல் உள்ள பர்சன் அப்படின்னு சொல்லலாம் உங்களை. ஆனால் உங்களுக்கு வந்து சில நேரத்தில் அந்த நம்பிக்கை இழந்திருக்கீங்க. பட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஹை பொட்டென்ஷியலாக நீங்கள் இருப்பீங்க. நீங்கள் சில விஷயங்கள் முடிவெடுத்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது சக்ஸஸ் தான். சக்ஸஸ்க்கான விஷயங்கள் ஏதாவது நீங்கள் இன்றைக்கி ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு லாங் டைம் அச்சீவ்மெண்ட்டாக இருக்கும். நீங்கள் எதை வேணாலும் சாதிக்கக்கூடிய பர்சன். ஓகேவா? மொத்தத்தில் இன்றைக்கி நாள் வந்து உங்களுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான டே. நீங்கள் வந்து பிஸ்னஸ்க்காக ட்ரை பண்ணுறீங்க, இல்லைனா உங்களோட லவ் ப்ரப்போசலுக்காக ட்ரை பண்ணுறீங்க, அப்படி இல்லைனா உங்களோட மேரேஜ் லைஃப்க்காக நீங்கள் ஏதாவது ஸ்டெப் எடுக்கிறீங்க, எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி 100% சக்ஸஸ். ஓகே? காட் பிளஸ் யூ. குருச்சரணம். நம்பர் 5 சூஸ் பண்ணவங்களுக்கு யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் என்ன கைட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்பர் 5 சூஸ் பண்ணவங்க இன்றைக்கி டே வந்து ஆழ்ந்த யோசனையில் இருக்கீங்க. என்ன அப்படி யோசனை? ரொம்ப நாளாக ஒரு விஷயம் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிகிட்டே இருக்கீங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு சில விஷயத்துலலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. எப்படா நடக்குமா அப்படின்ட்டு. ஏன் இந்த டிலே, இந்த யோசனை அப்படின்னா, நீங்கள் வந்து உங்கள்கிட்ட சில பிளாக்கேஜஸ் தெரியுது. உங்களோட ஆராவில், உங்களோட சக்கராவில் பிளாக்கேஜஸ் இருக்குது. அதனால் உங்களுக்கு அந்த டிலே இருக்குது. அந்த மேனிஃபெஸ்டேஷன் பண்ண விஷயம், நீங்கள் வந்து ஒரு சிலர் மேனிஃபெஸ்டேஷனில் இருந்திருப்பீங்க. ஒரு சிலர் வந்து உங்கள் ஃபைனான்ஷியல் விஷயத்தை வந்து எங்கேயோ ஒரு இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அதில் க்ரோத்திங் ஆகலை, அதில் வந்து வளர்ச்சி இல்லை, அது நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு அதில் வந்து சக்ஸஸ் வரலன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஓகேங்களா? இந்த ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா, இந்த டிலே, ஃபெயிலியர் அந்த மாதிரிலாம் வருது அப்படின்னா, மெயினாக உங்களோட சக்ராஸ் இம்பேலன்ஸில் இருந்தால் தான் இந்த மாதிரி ஆகும். அதனால தான் நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுற விஷயங்கள் அதுவும் நடக்க மாட்டேங்குது. சரியா? ஸோ உங்களுக்கு ஏதாவது இதை வந்து கிளியர் பண்ணிக்கணும், இதுக்கு வந்து ரெமெடி வேணும், தீர்வு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட நேமு, டேட் ஆஃப் பர்த்து, உங்களுக்கு என்ன ஸ்ட்ரகிளில் இருக்கீங்களோ அந்த விஷயத்தை மென்ஷன் பண்ணி பர்சனல் ரீடிங் வாங்க. உங்களுக்கு அதுக்கு தீர்வு வேணாலும் தீர்வு எடுத்துக்கோங்க, இல்லை இன்ஃபர்மேஷன் வேணாலும் இன்ஃபர்மேஷன் வாங்கிக்கோங்க. சரியா? காட் பிளஸ் யூ. குருச்சரணம். இப்போது நம்பர் 6 சூஸ் பண்ணவங்களுக்கு யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் என்ன கைட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்பர் 6 சூஸ் பண்ணவங்க இன்றைக்கி டே வந்து நீங்கள் சில ஏமாற்றங்கள் உங்கள் லைஃப்பில் வந்து இப்போது நடந்துகிட்ருக்கு. அதோட காயங்கள், வலிகள் ரொம்ப நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுறீங்க. அதுவும் வந்து ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப அதிகமாக தெரியுது.
நீங்கள் யாரெல்லாம் நம்பினீங்களோ அந்த பர்சன் வந்து உங்களுக்கு நிறைய ஏமாற்றத்தை கொடுத்துருக்காங்க. அதனால் நிறையவே வந்து நீங்கள் வந்து மைண்டு அண்ட் பாடி ரெண்டுமே வந்து கொலாப்ஸ் ஆகிருக்கு. ரெண்டுமே வந்து ரொம்ப ஹெவியாக வந்து இன்ஜூர் ஆகிருக்கு. உங்களுக்கு வந்து ஒரு திராணியே இல்லாத பர்சனாக உங்களை மாற்றிருக்காங்க. ஓகேவா? நீங்கள் வந்து இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இருக்கீங்களா? அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் எப்படி கூடவே இருந்து உங்களை வந்து தொல்லை பண்ணிக்கிட்டு உங்களுக்கு இன்டைரக்டாக வந்து சில வேலைகள்லாம் தவறான வேலைகள்லாம் செய்கிறவங்க, உங்களோட ஃபெயிலியரை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க, உங்கள் கூட பேசும்போது ரொம்ப நல்லவங்க மாதிரியே பேசுவாங்க ஒரு சிலர். ஆனால் உங்களுக்கு ஒரு உதவி வேணும் அப்படின்னு கேட்கும்போது கை விரிச்சுப்பாங்க, வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க. சரியா? அப்படிலாம் ஏதாவது இன்றைக்கி நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. உங்களை சுற்றி இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், இல்லைனா நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்களோட பிஸ்னஸில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவங்கள பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்க எந்த ஹெல்ப்பும் பண்ணாதவங்கன்னு. ஆனால் அவங்கக்கிட்ட போயிட்டு மறுபடியும் ஹெல்ப் கேட்காதீங்க. ஓகேவா? உங்களை நீங்கள் சரி பண்ணிக்கோங்க. முதல்ல உங்களை ஹீல் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த கார்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களோட ஆரா அண்ட் சக்ரா உங்களுக்கு ஹெல்த் வைஸ் எல்லாமே டேமேஜில் இருக்குது. நீங்கள் இது எல்லாத்தையும் ரெக்டிஃபை பண்ணிக்கணுன்னா நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு குருமார்களுடைய வழிகாட்டுதலோடு நீங்கள் இந்த ஹீலிங் ப்ராசஸ்லாம் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் இந்த ஃபெயிலியர்லேருந்து வெளியில் வந்து ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப்க்கு நீங்கள் மூவ் ஆன் பண்ணலாம். சரியா? அதனால் பயந்துக்க வேண்டாம். இன்றைக்கி டே வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஏற்கனவே நீங்கள் ரொம்ப காயப்பட்டிருக்கீங்க. மறுபடியும் போயிட்டு யார்கிட்டையும் ஏமாறாதீங்க, யாரையும் ரொம்ப நம்பாதீங்க. சரியா? குருச்சரணம். காட் பிளஸ் யூ. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் குருமார்களுக்கு தேங்க் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது பர்சனல் ரீடிங் வேணும், உங்களுக்கு இந்த மாதிரி பிஸ்னஸ் பற்றியும், உங்களோட பிஸ்னஸ் உங்களுக்கு நீங்கள் பண்ணிகிட்ருக்கிறதுல சக்ஸஸ் இல்லை, ஃபெயிலியர் இருக்குது, இல்லை எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அதில் க்ரோத்திங் வரல இன்னும் அப்படின்னாலும் சரி, ஒரு ரீகன்சிலேஷன் நடக்க போகுது உங்களுக்கு. இது லவ்வராக இருக்கலாம், இல்லை மேரேஜ்க்காக நீங்கள் மேரேஜ் ஆனவங்க திருமணம் செஞ்சு பிரேக்கில் இருக்கிறவங்களா கூட இருக்கலாம். அப்படி ஏதாவது இருந்ததுன்னா உங்களுக்கு ஒரு நெருடல் இருக்குது, அந்த பர்சன் உங்களுக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட் பண்ணக்கூடியவர் கிடையாதுங்கிற மாதிரி அதில் ஒரு தாட் ஓடுச்சுன்னா நீங்கள் வந்து ஆரா செக்கிங் பண்ணிக்கோங்க. சரியா? உங்களோட பிளாக்கேஜ், அவருக்கும் பிளாக்கேஜஸ் இருந்தால் 2 பேருக்குமே கிளியர் பண்ணிவிட்டு மூவ் ஆன் பண்ணுங்கள். ஆரா ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கோங்க. அவர் உங்களுக்கான சோல் தானா, உங்களோட ஆரா மேட்சிங் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உங்களோட ஜாயின் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஃபெயிலியர் அகைன் வராமல் இருக்கும். திரும்ப ஃபெயிலியர் பார்க்க மாட்டீங்க. சரியா? அதனால் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு ஏதாவது இந்த டீட்டெயில் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க. மெசேஜை வந்து ஷார்ட்டாக போடுங்க. வாய்ஸ் மெசேஜை நீங்கள் அனுப்பலாம். ஓகேங்களா? என்ன வேணுமோ தெளிவாக கேளுங்க. உங்கள் பேர், டேட் ஆஃப் பர்த் அனுப்புங்க. அப்புறம் உங்களுக்கு ஜாதகம் வேணுமா, ஜாதகம் பார்த்து தரேன். உங்களுக்கு வந்து உங்களோட வீட்டோட அந்த இது வந்து நெகட்டிவாக இருக்குது, ரொம்ப நாளாக அந்த வீட்டில் இருக்கிறதுனால பிரச்சனைகள் அதிகமாகுது, திடீர்னு நீங்கள் ஒரு வீடு மாறி வந்திருப்பீங்க, இல்லை அந்த தொடர்ந்து இருக்க அந்த வீட்டில் ஏதோ சடனாக கொஞ்ச நாளாகவே சரியில்லை அப்படின்ற மாதிரி ஏதாவது சிம்டம் இருந்ததுன்னா, உங்களோட வீட்டில் ஜியோபதி ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மனையோட இது இருக்கும், உங்களுக்கு ஒரு நெகட்டிவிட்டிஸ் இருக்கும். அது உங்களை வந்து பாதிக்கிறதுனால உங்கள் உடல் ரீதியான பிரச்சனைகள் அதிகமாகும், நிறைய காரிய தடைகள்லாம் வரும். சரியா? இது பிஸ்னஸ்க்கு கூட ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரியல் நீங்கள் எடுத்து ரன் பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் உங்கள் ஃபேக்ட்ரியில் அந்த மாதிரி நடக்குது, இல்லை உங்கள் ஆஃபீஸில் அந்த மாதிரி நடக்குது அப்படின்னா அதை வந்து நீங்கள் ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். அதுக்கும் நம்மக்கிட்ட தீர்வு இருக்குது. ஸோ உங்களுக்கு வாட் எவர் இட் இஸ், உங்களுக்கு வந்து எல்லாமே நம்ம வந்து ரெமெடி வச்சுருக்கோம். சரியா? ஸோ இந்த தீர்வுகள் எல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு கடவுள் கொடுக்குற ஒரு சைனு. யாருக்கெல்லாம் இதை வந்து இந்த சைனை வந்து அப்படியே பார்த்து நெக்ஸ்ட் லெவல் மூவ் ஆன் பண்ணிக்கிறீங்களோ நீங்கள்லாம் பாக்கியவான். காட் பிளஸ் யூ. குரு சரணம்.